இட்லி தோசைக்கு வாரம் வாரம் மாவாட்டுறதுங்கிறது லேடிஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான். மாவாட்டுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லாமல் ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. அதுவும் ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டான இட்லி தோசை பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் 2 in 1 பார்த்துடலாம். 3 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 2 கப் பச்சரிசி, இதுவும் ரேஷன் அரிசி தான். 1 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற அரிசி எல்லாமே ரேஷன் அரிசி தான். நீங்கள் கடையில் வாங்கின இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொப்போர்ஷன் மட்டும் இதே போல் பார்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஊறினதுக்கு பிறகு கிரைண்டரில் சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த அரிசி உளுந்தோட அளவுக்கு ஒரே தடவையிலே அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது போல் நீங்கள் இட்லிக்கு அரைக்கும்போது வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் மாவாட்டி எடுத்து வச்சிடலாம். ரொம்ப அதிக நேரம் தேவைப்படாது. ஒரு 2 தடவை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும். மாவை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ரோட்டீன் ரிச் இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது மாவு நல்லா அரைப்பட்ட பிறகு அதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோன்னு. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். மாவு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரைண்டர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மாவோடு சேர்த்துக்கோங்க. உங்கள் கைக்கு மாவு ரொம்ப புளிக்காதுன்னா கையாலே கலந்து விட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப புளிச்சுடுங்கிறதுனால நான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு இதில் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதை 2 பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு பாக்ஸை ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு பாக்ஸை வெளியிலையும் எடுத்து வச்சுட்டேன். வெளியில் வச்ச மாவை பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போது இதை இட்லியாவோ தோசையாவோ நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போவும் புளிக்க வைக்கிற மாதிரி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ நான் சொன்ன அளவுகளையே அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். அரிசி உளுந்தோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் இட்லி வெந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நல்ல சூப்பர் சாஃப்டான இட்லி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா ஊற வச்சு அரைச்சோன்னு யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு குஷ்பு இட்லி மாதிரி எவ்வளோ சூப்பரான இட்லியை நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள். 4 பேர் இருக்கிற எங்கள் வீட்டுக்கு இப்போ அரைச்ச மாவு கண்டிப்பாக 4 வேளைக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணி இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட இட்லிக்கு சாம்பார் அல்லது கார சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.